செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம், இது கல்பாக்கத்திற்கு அருகில் உள்ளது. இந்த புதுப்பட்டினத்திலே ஆனந்தபுரி என்கின்ற இடத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கிறார் சாமுண்டீஸ்வரி அம்மன். இந்த ஆலயத்தை கண்டு மகிழலாம், வாருங்கள். இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் நகரின் முக்கியமான இடத்தில் இருக்கிறது. கோவிலின் உள் நுழைந்தவுடன் நமக்கு கண்ணில் தெரிபவர் பஞ்சமுக விநாயகர். மிக சிறப்பான ஒரு தோற்றத்தில் 5 முகங்களுடன் அருள்பாலிக்கிறார் பஞ்சமுக விநாயகர். உள்ளே ஆலயத்திற்கு சென்றால் அங்கிருக்கின்ற ஆலயத்தினுடைய தூண்களில் 18 சித்தர்களின் சுதை சிற்பங்கள் எழிலார்ந்து வடிவமைக்கப்பட்டுள்ள காட்சியை கண்டு வழிபடலாம், வியக்கலாம், மகிழலாம். 18 சித்தர்களையும் ஒரே இடத்தில் அருகருகில் காணக்கூடிய இந்த திருக்கோயில்தான் புதுப்பட்டினம் என்கின்ற இடத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோயில். இதோ நால்வர் சன்னதி. சுற்றுப்பிரகாரத்தில் நால்வர் சன்னதியிலே சேக்கிழார் பெருமான் புடைசூழ நமக்கு நால்வர்கள் அருமையாக காட்சியளிக்கிறார்கள். ஆலயம் கஜபிருஷ்ட ஆலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தியும் ஸ்ரீ மகா கணபதியும் காணலாம். இதோ வள்ளி தேவயானை சமேத முருகப்பெருமான், இச்சாசக்தி ஞானசக்தி என்று கூறக்கூடிய 2 சக்திகளும் இணைந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருமையாக காட்சி அளிக்கின்றார். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் என்று அவரை வழிபட்டால் நம் வினைகள் அத்துணையும் வேறறுக்க வல்லவன். இப்போது நாம் காணுகின்ற இந்த திருக்கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கிறவர் ஆனந்தவள்ளி அம்மையார். அம்பிகையின் பெயர் ஆனந்தவள்ளி. இந்த இடத்தின் பெயர் ஆனந்தபுரி அல்லவா? அதனால் இங்கு நமக்கு அருளை தருகின்ற அந்த அம்மையின் பெயர் ஆனந்தவள்ளி அம்மை. எழிலார்ந்த கோலம். அம்மை எமக்கு அருளியவாறு ஆர்தருவார் அச்சோவே என்று மணிவாசக பெருமான் கரைந்து உருகி பாடிய திருவாசகத்தில் சொல்வது போல நாம் வேண்டுபவற்றை வேண்டியவாறே அருளக்கூடிய அம்மன்தான் இங்கு வீற்றிருந்து அருள்பாலிருக்கும் அந்த ஆனந்தவள்ளி அம்மன். மூர்த்தி சிறிது ஆனால் கீர்த்தி பெரிது என்று சொல்வது போல இங்கு அருள்பாலிக்கும் ஐயனின் பெயர் ஆனந்தபுரி ஈஸ்வரர். இங்கு வருகை தரும் பக்தர்களுக்கு எப்பொழுதும் இன்னல்களை அகற்றி ஆனந்தத்தையே அள்ளி தருகின்ற சிவன் என்பதால் இவருக்கு ஆனந்தபுரி ஈஸ்வரர் என்று மக்கள் பெயர் வைத்து அழைத்து மகிழ்கிறார்கள். இந்த ஆலயத்தில் மாதம் ஒரு முறை சோமவாரம் என்று அழைக்கப்படும் திங்கட்கிழமை திருவாசகத்தை அடியார் பெருமக்கள் முற்றோதல் செய்து வழிபட்டு இங்கிருக்கின்ற ஐயனினுடைய அருளை பெற்று உய்கிறார்கள். தன்னை நாடி வருபவர்களுக்கு என்றும் ஆனந்தத்தையே அள்ளித் தருகின்ற ஆனந்தபுரி ஈஸ்வரனை வணங்கி மகிழ்ந்து நாமும் எப்பொழுதும் அளவில்லா ஆனந்தத்தை பெற்று மகிழ்வோம். வாருங்கள். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. 18 பீடங்களில் முதன்மையான பீடமாக இருப்பது மைசூர் என்ற இடத்தில் அமர்ந்திருக்கும் சாமுண்டி ஈஸ்வரி அம்மனின் சக்தி பீடம். அங்குள்ள அம்மன் மகிஷனை வென்று போர்க்கோலத்தில் உக்கிரமாக காட்சியளிப்பார். அங்கு வழிபடுகின்றவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை தந்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த அம்மன் போர்க்கோலத்திலிருந்து விடுபட்டு அந்த விஜயம் ஜெயம் இரண்டையும் கொண்டாடி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் வண்ணம் இங்கு சாந்த ரூபமாக அருள் செய்கிறார். அவருடைய திருக்கரத்தில் அட்சய பாத்திரம் இருக்கிறது, பாருங்கள். அட்சயம் என்றால் அளவில்லாது கொடுப்பவள் என்று பெயர். இங்கு சாந்தமாக இருந்து
தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மையுடன் அந்த தாமரை பீடத்தில் சிரித்த முகத்துடன் தவக்கோலத்தில் அமைதியாக சாந்த ஸ்வரூபமாக காணப்படும் சாமுண்டீஸ்வரி அம்மனை வணங்கி வழிபாடு செய்து நமக்கு தேவையானவற்றை பெற்று மகிழலாம். வாருங்கள்.